Bismillahirrahmanirrahim. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah Muhammad bin Abdullah ma'bad. என் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் தொடராக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயுற்றோருக்காக ஓதக்கூடிய துஆக்கள், அதே நேரத்தில் நோய்வாய்ப்படுகின்ற பொழுது நாம் ஓதக்கூடிய துஆக்கள் என்ற அந்த தொடரை பார்த்து வருகிறோம். அதே தொடரிலே இன்றைய தினம் 9வது துஆவாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியிலே 5744வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் பார்த்ததை போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் நோய்வாய்ப்படுகின்ற பொழுது எவ்வாறு பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கான யர்கி யகூல், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோய்வாய்ப்படுகின்ற பொழுது பின்வரக்கூடிய முறையில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதிலே இம்சஹில் பஸ ரப்பன் நாசி பியதிக ஷிஃபாஉ லா காஷிஃப லஹு இல்லா அன்த, இம்சஹில் பஸ ரப்பன் நாசி பியதிக ஷிஃபாஉ லா காஷிஃப லஹு இல்லா அன்த. இம்சஹில் பஸ ரப்பன் நாஸ், மனிதர்களின் இறைச்சகனே, துன்பத்தை, வலியை, நோயை குணப்படுத்திவிடு. அந்த பஸ் என்ற வார்த்தை வலி, நோய், உடம்பில் வருகின்ற துன்பங்கள் அனைத்திற்கும் பொருந்தக்கூடிய அந்த வார்த்தை. இம்சஹில் பஸ ரப்பன் நாசி, மனிதர்களின் இறைச்சகனே, எங்களுக்கு வருகின்ற நோயை குணப்படுத்திவிடு. பியதிக ஷிஃபா, உன்னுடைய கரத்தினால், உன்னுடைய கரத்தில் தான் நிவாரணம் இருக்கிறது. என் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வார்த்தை என்பது அகீதாவில் மிக முக்கியமான ஒரு பகுதி. பியதிக ஷிஃபா எந்த அளவுக்கு என்றால், நாங்கள் இறைவன் வானத்தை எவ்வாறு படைத்தான் என்பதை நாங்கள் நம்புகின்றோமோ, அதை போன்று இறைவன் பூமியை எவ்வாறு படைத்தான் என்று நாங்கள் நம்புகின்றோமோ, இன்னும் இறைவன் தான் எங்களுடைய கடவுள் என்று நாங்கள் நம்புகின்றோமோ, அதே போல் இறைவன் அவன்தான் இந்த நோயை குணப்படுத்தக்கூடியவன் என்று ஆழமான உறுதியான நம்பிக்கை எங்களிடத்திலே இருக்க வேண்டும். பியதிக ஷிஃபா, உன்னுடைய கரத்தில் தான் நிவாரணம் இருக்கிறது. லா காஷிஃப லஹு இல்லா அன்த, இந்த நோயை குணப்படுத்தக்கூடியவன் உன்னை தவிர வேற யாரும் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடிக்கடி கூறுகின்ற வார்த்தை தான் வைதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோயுற்றால் என்னுடைய இறைவன் என்னுடைய நோயை குணப்படுத்துவான் என்ற அந்த நம்பிக்கை இருந்தது. எனவேதான் எங்களிடத்திலும் அந்த ஆழமான உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். நாங்கள் இங்கே கற்கின்ற பிரார்த்தனைகளை கருத்தோடும் ஆழமான அந்த சிந்தனையோடும் நாங்கள் ஓதுகின்ற பொழுது நிச்சயமாக சத்தியமாக எங்களுடைய துஆக்களும் உயிரோட்டம் உள்ளதாக மாறும் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை. எனவேதான் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா அருள் செய்ய வேண்டும். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.